சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அது இல்லாம ஆம்லெட். இந்த டிஷ் எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எனக்கு கொடுத்தா போதும், எனக்காக ஸ்பெஷலா நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் எத்தனையோ டைம் எங்க மாமியார் வீட்டுல சொல்லி பார்த்துட்டேன். 2 ஹவர்ஸ்ல என் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எங்க மாமியார் வீட்டுல இது எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க. காலையில பார்க்கும்போது மாமியார் வீட்டுல சாம்பார் சாதம் தான் செஞ்சிருந்தாங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு சாம்பார் சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வரதுக்குள்ள அவங்க சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்களை விட நான் ஒன்னும் வசதி கிடையாது, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எனக்கு கொடுத்தா அப்படின்னு இது எல்லாமே சொல்லி மாமியார் வீட்டுல ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அவங்க நாங்க வரும்போதெல்லாம் ஸ்பெஷலா எங்களுக்காக ஏதாவது செய்யறாங்க, செய்யுங்க, நான் தப்பு சொல்லல. அவங்க வீட்லயும் அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் செஞ்சிருந்தா கூட நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, குழந்தைக்கு மட்டும் ஸ்பெஷலா செஞ்சுட்டு அவங்க வெறும் சாம்பார் சாதத்தை சாப்பிடுறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நான் கோவமா கேட்டேன். நீங்க 2 வாரத்துக்கு ஒரு டைம் வரீங்க, சோ உங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.